முதல்ல நான் சொல்ல நினைக்கிறது த wire.in. இது வந்துட்டு இலக்கிய பத்திரிகை இல்ல, ஒரு அரசியல் சார்ந்த பத்திரிகை. ஆனா அதுல வர புத்தக அறிமுகங்கள் அதை வந்து தவறவே விடக்கூடாது. தினசரி 2-3 புத்தகமாவது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ்னு நாங்க சொல்றவங்க, அதாவது அந்த துறைசார் வல்லுநர்கள் கிட்ட இருந்து, அதாவது இப்போ ஒரு பறவை பத்தின புத்தகம்னா ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட், எர்த்குவேக்ஸ் இந்த மாதிரி பத்தின விஷயம்னா அந்த சப்ஜெக்ட் மேட்டர், அந்த மாதிரி ஸ்பெசிபிக் டொமைன் சார்ந்தவங்க கிட்ட போயிட்டு புத்தக விமர்சனத்தை ஆழமா கேட்டு வாங்குறாங்க. சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, நீங்க என்ன பட்டியலிட்டாலும் இலக்கியம் உட்பட. ஸோ wire.in இந்தியாவை பத்தி, இந்தியால என்னதான் புத்தகங்கள் வெளியாகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட இன்னொரு பாகத்தையும் நம்ம சொல்லணும். தமிழ்ல எப்பவுமே இரு சார்ந்த 3 விதமான இலக்கிய செயல்பாடுகள் இருக்குன்னு பொதுப்படியா பிரிச்சுக்கலாம் இல்லையா? ஒண்ணு வந்துட்டு அகடமிக், அதாவது பல்கலைக்கழகங்கள்ல இருக்கிறவங்க. 2வது இயக்கம் சார்ந்தவர்கள், அதாவது இடதுசாரி இயக்கம்னா எப்படியா அவங்க கொஞ்சம் துடிப்போட இலக்கியத்துல இருக்கிறவங்க. 3வது அப்கோர்ஸ் தீவிர இலக்கியம், சிறு பத்திரிகைன்னு முன்பு சொல்லப்பட்ட பத்திரிகை இலக்கியம். இங்கிலீஷ்லயும் இதே மாதிரி 3 விதமான இலக்கிய சூழல் நிகழுது. அகடமிக் சார்ந்ததுக்குள்ள நம்ம போறதுக்கு நீங்க பிஹெச்டி முடிச்சிருக்கணும், உங்களுக்கு நிறைய டென்யூர் கிடைச்சிருக்கணும், உங்களுக்கு நீங்க பல மில்லியன்களை உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கணும். அது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமா உள்ள புக முடியாத நிலை. அது சார்ந்த பத்திரிகைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு பல்கலைக்கழகமும், பாஸ்டன் பல்கலைக்கழகமும், ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், இவங்க எல்லாமும் புத்தகங்கள், சிறு பத்திரிகைகள் வெளியிட்டு இருக்காங்க. அதுல இந்தியா சார்ந்த கட்டுரைகள், நீங்க எழுதுற ஆக்கங்கள் அதுல வெளியீடு காணப்படும். நீங்க அந்த கல்லூரியில நீங்க படிச்சீங்கன்னா, பாஸ்டன் யூனிவர்சிட்டினா அவங்க ஒரு பத்திரிகை நடத்துறாங்க, அக்னின்னு. அதுக்கப்புறம் பிளவுஷேர்ஸ் நீங்க எமர்சன் காலேஜ்ல இருக்கு, பாஸ்டன், ஒன்ஸ் அகெயின் நியூ இங்கிலாந்துல. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 100 பத்திரிகைகள் இந்த மாதிரி இயங்கும், இது சார்ந்து, பல்கலைக்கழகங்கள் சார்ந்து. அதை நான் இப்போ இங்க தொட போறது இல்லை. 100ன்னு ஒரு எனக்கு தெரிந்தே 100 காத்திரமான பத்திரிகைகள் இருக்கு. நான் இப்ப சொல்ல போறது இந்தியால இருந்து வெளிவர முக்கியமான விஷயங்கள். முக்கியமா நான் பாக்குறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் wire.in சொன்ன மாதிரி என்னோட இன்னொரு ஆதர்சம் கேரவன். கொஞ்சம் இடதுசாரி தான், கொஞ்சம் நிறையவே இடதுசாரி தான், ஆனாலும் நல்ல காத்திரமான பத்திரிகை, தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு. என்னோட சின்ன வயசுல இருந்து வெளிவந்துட்டு இருக்கிறதுனாலே அது மேல ஒரு காதல் உண்டு. நிச்சயமா விரும்பி படிக்க வேண்டியது. இப்பவும் வருது கேரவன். அதுக்கப்புறமா சாகித்ய அகாடமி.in தவற விட்டுறாதீங்க. மியூஸ் இந்தியா ரொம்ப காலமா வந்துட்டு இருக்கு, இன்டர்நெட் ஆரம்பித்த காலத்துல இருந்தே வந்துட்டு